ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசு ஒரு முறை தன் சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்பதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர் செய்து வருகிற மகிமையான கிரியைகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம். அவர்களுடைய அனுபவங்களை நாம் கேட்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஆந்திர மாநிலத்திலே கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் இயேசன்னா அவர்களுடைய அனுபவங்களை நாம் இன்றைக்கு அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ள போகிறோம். நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாமா? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ஆமாசமா இருக்கிறேன். நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நான் ரொம்ப நன்றியா இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை எவ்வாறு சந்தித்தார்? முதலாவதாக அதை தெரிந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். ஆந்திரா மாநிலத்துல நெல்லூர் என்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல எங்க அப்பா எங்க தாத்தா பயங்கரமான விக்கிரக ஆராதனை செய்துட்டே இருந்தாங்க. எங்க அப்பா பேரு நரசிங்கம், எங்க தாத்தா பேரு போத்துராஜ். செம்மறி ஆடுகளை பார்த்து அவரு ஒரு பல்ட்டி அடிச்சு பல்லால அந்த செம்மறி ஆடு கழுத்து கடிச்சு அந்த ரத்தம் எல்லாம் குடிச்சிருவாரு. என்ன காரணத்தினால? அவருக்குள்ள ஒரு இந்த ஆவி, ரத்தம் குடிக்கிற ஒரு ஆவி, அதுதான் தேவன்னு மற்றவங்க நினைக்கிறாங்க. அப்போ அவங்க ரத்தம் குடிச்சிட்டு ஆடிட்டே இருப்பாங்க. எவ்வளவு நேரம் ஆடினாலும் அவருக்கு களைப்பு வராது. அப்ப எல்லாரும் கேட்பாங்க, உன்னை அமைதியில படுத்துறதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, சாராயம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னுவாரு எங்க தாத்தா. அப்ப அந்த சாராயம் குடிச்சிட்டு கீழே விழுந்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான குடும்பத்துல தான் நான் பிறந்து வளர்ந்தேன். நீங்க சிறுவனா இருக்கும் பொழுது அதெல்லாம் பார்த்திருக்கீங்க? சிறுவனா இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து இருக்கிறேன். அதை பார்க்கும் பொழுது உங்களுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதா இருந்தது? என்ன செய்யறாங்க இவங்க, ரத்தம் ஏன் குடிக்கிறாங்கன்னு ஒரு யோசனை. ஆனா எனக்கு அர்த்தம் தெரியாது. அவங்க கேட்டாலும் அவங்க பதில் சொல்ல அவங்களால முடியாது. அங்க தலைமுறையாக இப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. அப்பொழுது நான் 5வது 6வது கிளாஸ் படிக்கும்போது எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு குழப்பம், மூளை ஒரு குழப்பம் மாதிரி. 6வது கிளாஸ்ல 2 வருஷம் 6வது கிளாஸ் படிச்சேன். ஏபிசிடி கடைசி வரைக்கும் ஜட் வரைக்கும் என்னால படிக்க முடியல. 2 வருஷம் படிச்சாலும் மனசுல ஏறல. பிறகு மெதுவா இந்த வாயிலிருந்து இருமும் போதெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சாச்சு. ரத்தம் வந்துட்டே இருந்துச்சு. மூளை ஒரு மாதிரி குழம்பிச்சு, ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. ஸ்கூலுக்கு போக நான் நின்றுட்டேன். அதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. தாயத்தெல்லாம் கட்டினாங்க. எங்க தலைமுறை விக்கிரகங்கள் எல்லாம் பூஜெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா நான் சுகப்படலை. இவ்வளவு காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு சுகம் கிடைக்கல? அதான் எனக்கு நம்ம தெரியலையே. என்ன எங்க ஆட்கள் சொல்றாங்க, உன்னோட கர்மம் அப்படின்றாங்க. இந்த கர்மம் என்னதான் எனக்கு தெரியல. எப்ப செய்த கர்மமோ நீங்க அனுபவிக்கிறீங்க, நீ அனுபவிக்கிறன்னு சொல்றாங்க எங்க சொந்தக்காரங்க. அந்த பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாட்கள்ல என்ன நடந்துச்சுன்னா, ஸ்கூல் விட்டுட்டு எங்க ஊர்ல தெருவாக சுத்திக்கிட்டே இருக்கிறேன். உங்களுடைய பெற்றோர் உங்களை கண்டுகொள்ளவில்லையா? எங்க பெற்ற ஆட்கள் அதான் சொன்னாங்களே, உங்களுடைய கர்மம் அப்படின்ட்டாங்களே. கர்மம் சொல்லி விட்டுட்டாங்க. எனக்கு சொந்த ரைஸ் மில் இருக்கு. முளகோல்கள் என்று சொல்ற ஒரு ரைஸ், ஸ்பெஷல் ரைஸ் நிலங்கள் இருக்கு. எலுமிச்சங்க தோட்டங்கள் இருக்கு. எனக்கு 2 அண்ணன், 2 தம்பி, 4 தங்கச்சி, 9 பேர் நாங்க. நெல்லூர்ல பிசினஸ் எல்லாம் பண்றோம், நிறைய பிசினஸ் பண்றோம். டயர் கம்பெனி இருக்கு, எல்லாமே இருக்கு. பெரிய கோடீஸ்வரன் அல்ல, ஒரு அளவுல லட்சாதிகாரியாக தான் இருந்தோம். ஆனா என்னுடைய ஜீவிதத்துல தெருவாக சுத்துறது. குளிக்க மாட்டேன், ட்ரெஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா மைண்ட் ஒரு மாதிரி இதாகி போய் மனநிலை பாதிக்கப்பட்டு, அது வேற ரத்தம் வாந்தி பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன். கடைசியில என்னோட நிலவரம் எப்படி ஆச்சுன்னா, பசிக்கும் போது என்ன செய்யணும்னு தெரியாம தெருவில் இருக்கிற குப்பை தொட்டிகள் கிட்ட போய் உட்கார்றேன். உட்கார்ந்துட்டு குப்பை தொட்டில் இருக்கிற அந்த எச்சி எல்லாம் எடுத்துட்டு அந்த எச்சி எல்லாம் இருக்கிற சாப்பாடு சாப்பிடுவேன். இங்க சொந்தக்காரங்களுக்கு பார்த்தா அவனோட கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கத்துல பன்றிகள் இருக்கும், ஒரு பக்கத்துல நாய் இருக்கும். அதோட சேர்ந்து நானும் உட்கார்ந்துட்டு அந்த எச்சியால சாப்பிட்டு இருக்கேன்.
அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு நிலவரத்துக்குள்ள வந்தாச்சு. அப்பொழுது என்னுடைய 10வது வயசுல இருந்து 17வது வயசு வரைக்கும் இந்த மாதிரி ரத்தம் வாந்தி பண்ணிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு தெருவா சுத்திட்டு இப்படியே நடந்தேன். யார் என்ன பார்த்தாலும் அவனோட கர்மம் அப்படிதான் சொல்லுவாங்க, வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு நாள் தெருவில் நடந்துட்டே போயிட்டு இருக்கிறேன். அது 1964வது வருஷம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை ராத்திரி 10 மணி அளவுல ஒரு இழுத்தான ஒரு தெருவன் போயிட்டே இருக்கும்போது சொந்த ஊர்ல திடீர்னு பெரிய வெளிச்சத்தை நான் கண்டேன். பிரத்யட்சமாக அந்த வெளிச்சத்துல ஒரு முகம், அழகான ஒரு முகம் எனக்கு தெரியுது. அந்த முகம் என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான். திடீர்னு ஒரே நடக்கம். திடீர்னு பார்த்தா அந்த வெளிச்சம் அப்படி மறைஞ்சு போச்சு. பிறகு எனக்கு நான் எங்க இருக்கிறேன், எங்க அம்மா எங்க இருக்கிறாங்க, இந்த தங்கச்சி மேல எங்க இருக்கிறாங்க, ஏன் இங்க நிக்கிறேன் என்ற மாதிரி ஒரு உணர்ச்சி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டை பற்றியோ உடன் பிறந்தவர்களை பற்றிய நினைவோ தெரியல. ஊர் சுத்தத்தானே 7 வருஷம். உங்களை பெற்றோர் அப்படியே விட்டுட்டாங்க. அவங்க விட்டுட்டாங்க. அவனோட கர்மம் அவ்வளவுதான், விட்டுட்டாங்க. அப்ப அந்த நேரடியாக வீட்டுக்கு நானு தேடி போனேன். 7 ஆண்டுகளுக்கு பிறகு. 7 ஆண்டுகளுக்கு பிறகு எங்க சொந்தக்கார எங்க வீட்டாட்கள் எல்லாம் படுத்து தூங்குறாங்க. நான் வெளியில ஒரு பெஞ்ச் இருந்துட்டு அதுல படுத்துட்டேன். காலையில எழும்பி உட்கார்ந்து இருக்கிறேன். பெஞ்சில் இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன். எங்க தங்கச்சிமார் வந்தாங்க, என்ன பார்த்தாங்க, அப்படி போயிட்டாங்க. எங்க அண்ணன்மார் பார்த்தாங்க, அப்படி போயிட்டாங்க. பெத்த தாய் பார்த்துச்சு. பார்த்து இப்படியே பார்த்துட்டு அவங்களும் போறாங்க. தம்பி காப்பி குடி, எப்படி இருக்கிற தம்பின்னு கேட்ட மாதிரி இல்ல, கேட்கவே இல்லை. ஏன்னா என்னோட நிலவரம் அந்த மாதிரி நிலவரம். வீட்டுல யாராவது கேட்டா அவங்களை அடிக்கிறதும் கடிக்கிறதும் இந்த மாதிரி ஒரு பட்சம், ரத்தம் மாத்தி பண்ணிட்டே ஊர் சுத்தத்தான் இந்த வேலை. அவங்களுக்கே அது ஒரு அருவருப்பு. அவங்கள வெறுத்துட்டாங்க, என்னை வெறுத்துட்டாங்க, அருவருப்பாச்சு. அப்ப அவங்க ஒன்னும் பேசல, ஒன்னும் செய்யல. உடனே நான் போய் கிணத்துக்கிட்ட போய் குளிச்சுட்டு எங்க வீட்டுல போய் எங்க 2வது அண்ணனுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வீடு விட்டு நான் போறேன். தம்பி இருப்பா அப்படின்னு சொல்ற ஆளே எங்க வீட்டுல இல்ல. அதான் சொல்றாங்களே, தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி தாயே இன்னும் மறந்துச்சு. தாயே எனக்கு அன்பு காட்டுறதுக்கு விட்டாச்சு. அப்ப நான் போகும்போது நேர போன ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. நீங்க உள்ள போய் உடைகளை எல்லாம் மாற்றி விட்டு வெளியில போறீங்க, யாரும் கண்டுக்கல. அதுக்கு முன்பாக உங்களுடைய உடையெல்லாம் அழுக்கான உடையில தானே இருந்திருப்பீங்க. பயங்கரம். அந்த ட்ரெஸ் மாற்றுறது இல்லையே, குளிக்கிறது இல்லையே. இப்படி நீங்கள் புது உடை அணிந்து வெளியில வரும்பொழுது கூட அவங்களால அதை உணர்ந்து கொள்ள முடியும். என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க, அப்படியே பாக்குறாங்க. என்ன அவங்களுக்கு ஒண்ணும் வழங்கல. நேரம் அங்க கிறிஸ்டியன் ஃபேமிலி என்னை ஏற்றுக்கிட்டு இயேசுவை பற்றி சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்ன காரியம்னா, அழிஞ்சு போன ஆட்களை, அசுத்தமான ஆட்களை தேடி வருகிற தேவன் ஏசுசாமி. நீ பார்த்தது ஏசுசாமிப்பா. அதான் அவனுக்கு ஒரு மாற்றம். அந்த வெளிச்சத்திலே பார்த்தல, அதான் ஏசுசாமி. நீங்க உங்கள் பாவத்துக்காக மனஸ்தாப்பட்டு கர்த்தரிடத்துல கண்ணீர் விட்டு அவர் மன்னிப்பாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்ப நான் முட்டு போட்டு இந்த பாவங்கள் எல்லாம் நினைச்சு ஜெபம் பண்ணி அவங்க பாவங்க மன்னிப்புக்காக கேட்டேன். கர்த்தர் ஒரு மன்னிப்பு கொடுத்து ஒரு விடுதலை தந்தார். அதுக்கு பிறகு எங்க தாயும் எங்க தாப்பன் எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கவனிச்சாங்க, இவன் சும்மா மாற மாட்டான், ஏதோ ஒரு தேவனுடைய கிரியை இவனுக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ இல்லப்பா, ஏசுசாமி என்ன மாத்தினாரு அப்படின்னு நான் சொன்னேன். எங்க அப்பா சொன்னாரு, எந்த தேவனெல்லாம் நமக்கு என்ன, அவன் மாறினா அது நமக்கு போதும். விடுதலை கிடைச்சிருச்சு, கிடைச்சிருக்கு. ஏசுசாமி அவனை விடுதலை கொடுத்துருக்கான். அவனை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, அவனை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு ரைஸ் மில்லுக்கு இவனு அனுப்பணும், இல்ல விட்டா இந்த வியாபாரத்துல இந்த டயர் கம்பெனி வேலை இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிற நாட்களிலே நான் மறுபடியும் ஒரு நாள் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணேன். சரி, இந்த சம்பவம் நடந்து உங்களுக்கு எந்த வயதுல